கைஸ் வர்ற வழியில் ஒரு இடம் பார்த்தேன் கைஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது எவ்வளோ அழகாக, எவ்வளோ தெளிவான தண்ணி பார்த்தீங்களா? இதுதான் ஒரிஜினல் தண்ணிங்க. எப்படி அங்கேருந்து ஊற்றுது பார்த்தீங்களா? சரிங்க. பார்த்து போகணுங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். கரணம் தப்புன மரணம் தான். சரிங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது கைஸ் தண்ணி. இங்கே பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குல்ல. வாங்க அடுத்த இடத்துக்கு கைஸ். நம்ம இப்போ கீழ் கோதையாரில் இருக்கோம். அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அங்கே போய் பார்ப்பேன் என்னன்னு. ஏதோ அருவி விழுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், அங்கே போகிறேன். ஏப்பா பார்த்து போகணும் கைஸ், கீழே விழுந்தால் அவ்வளோதான். காரணம் தப்புனா மரணம். ஃபுல்லாக பாறை, யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ தண்ணி இல்லை, நான் கேட்டு தான் வர்றேன். அங்கே பர்மிஷன் வாங்கி தான் நான் கீழே இறங்குறேன் கைஸ். ஸோ நாம் எங்கே போகிறோன்னா, ஒரு சரியான ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா கைஸ், நம்ம மேலே நிற்கிறோம். உள்ளே என்னென்ன ஓடுதுன்னு வர தெரியுது. இதுதான் நாம் அருவியிலேருந்து, அங்கே மேலே மலையிலேருந்து அருவியிலேருந்து அப்படியே வந்து இங்கே இப்படியே போகும். சரியாக இருக்குல்ல இந்த பாறையும். இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது பார்த்தீங்களா? வாங்க மேலே போவோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அப்படி நம்ம மேலே போகிறோம், பட் பைக் மேலே நிற்கிது, ரோட்டில் போயிடலாம். வாங்க. ஸோ கைஸ், இதுதான் அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்கிற இடம். இது உள்ளே போகணும். நம்ம இப்போ இந்த ரூட்டில் போகிறோம். இந்த ரூட்டில் இருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் கைஸ் நம்ம ரீச் பண்ண போகிற இடம். பாருங்க, எப்படி மலையில் போயிட்டே இருக்கோம். ஸோ கைஸ், நம்ம இந்த ரூட்டு போனோம். பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருக்கோம், இங்கேருந்து இப்படி போக முடியாது. இங்கே போனால் கேம்ப் இருக்குது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேம்ப்பு. அதனால் இந்த ரூட்டில் அலௌடு கிடையாது, நம்ம இப்படி தான் போகணும். ஸோ கைஸ், இந்த இடத்த பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நம்ம இங்கே இந்த ரூட்டு இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும் கைஸ், இந்த இரட்டை அருவிக்கு.
பாருங்கள், அங்கே கீழே இருக்கிறதெல்லாம் மலைவாழ் மக்கள் குடியிருக்கிற இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே கொஞ்சம் வீடு தெரியுதா, இந்த வீடெல்லாம். வாங்க நாம் இப்போ அருவிக்கு போகலாம். ஸோ கைஸ், போகிற வழியில் இன்னொரு இடம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். அவ்வளோ குளிராக இருக்குது கைஸ். தண்ணி பாருங்கள், மலை கீழே தண்ணி எவ்வளோ அழகாக விழுதில்ல. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அழகுன்னா அழகுது. நம்ம கன்னியாகுமரியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது அவ்வளோ யாருக்குமே தெரியவே தெரியாது கைஸ். பாருங்கள், ஏன்னா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மழை டைமில் எல்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் வேணாலும் குளிக்கலாம் போல இருக்கு. சரி வாங்க, நம்ம மெயின் அருவியில் போயிட்டு குளிப்போம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்க, இங்கெல்லாம் போகக்கூடாதான் போட்டிருக்கான் பார்த்தீங்களா. நாம் இந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து 100 மீட்டர் தான் நடக்கணும். வாங்க, வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். 100 மீட்டர். இந்த 100 மீட்டர் நடக்கிறது சூப்பராக இருக்குங்க கைஸ். ஏன்னா அந்த மலை மேலே 100 மீட்டர் நடக்கிறது தான் நல்லா அழகாக இருக்கும். வாங்க அந்த ஏரியாவில் போய்ட்டு உங்களை காமிக்கிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்க கைஸ், வேற லெவல். பாருங்க, நீங்கள் செப்பலை கழட்டு போகிறோம் ஒரு சைடில். இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு எங்கே போஸ். பாருங்க, இதாங்க 2 அருவி, இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஐயோ, அவ்வளோ கூலிங்காக இருக்குது தண்ணி. பாருங்க கைஸ்.
ஸோ கைஸ் சூப்பராக ஒரு குளியல் போட்டாச்சு. அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. அவ்வளோ என்ன சொல்கிறது, மைண்டு வந்துட்டு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. அவ்வளோ குளிர், நல்ல குளிர் அப்படி வருது தண்ணி. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. எப்படி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே யாருமே வரமாட்டாங்க கைஸ். இங்கே யாருமே வந்ததில்லை கைஸ். மோஸ்ட்லி மீன்ஸ் என்ன சொல்கிறது, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அருவி இருக்கிறதே தெரியாது. எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது, கன்னியாகுமரியிலே. ஏன்னா அவ்வளோ இது வந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த இது குற்றால மாதிரி இது மூலிகை தண்ணி தான் கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். ஆனால் இது எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். இங்கே புலி இருக்கும், எல்லாமே இருக்கும். காடு பார்த்திங்களா, அங்கே பார்த்தா மலை, அந்த மலையிலேருந்து இந்த மலையிலேருந்து தான் கைஸ் தண்ணி. நம்ம இப்போ குளித்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது, மழை இல்லாததுனால. தண்ணி வர்றப்போ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ கீழே போகலாம். கீழே போய் என்னையோட இந்த விலாகை இப்போ முடிச்சுக்கிறேன். வாங்க போகலாம். கைஸ், நம்ம குளித்தோம் தெரியுமா தண்ணி, அந்த தண்ணி அங்கேருந்து பாஞ்சு அப்படியே இங்கே வருதுங்க. இங்கே வந்து இங்கே இதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு அந்த பேச்சிப்பாறை டேமு. ஸோ தண்ணி இங்கேருந்து தான் வருது. இங்கேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து இங்கே பேச்சிப்பாறை, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, அந்த இடத்துல தண்ணி இந்த கலர்லேயும், கொஞ்சம் அந்த பக்கம் போனால் வேற ஒரு கலரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் ஜாயின் ஆகுது தண்ணி. ஓகே கைஸ், வாங்க போகலாம். கைஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல இந்த இடம். நேற்றுக்கு நம்ம இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் போன விலாகில் நம்ம பார்த்துருந்தோம், பேச்சிப்பாறை டேமில். ஸோ ஆக்சுவலி பேச்சிப்பாறை டேமுக்கு போகிற தண்ணி இங்கேருந்து தான் வருது. இங்கேருந்து தான் இப்படியே வருது. நம்ம இப்போ மேலே குளிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த தண்ணி தான் அங்கேருந்து தான் இது ஃபுல்லாக இங்கே லாஸ்ட் வரைக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயோட முடியுது சரிங்களா. பட் இங்கே அப்படியே போய்ட்டுருக்கு. இதுதான் ஃபுல்லாக போகும் அங்கே லாஸ்ட் வரைக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், தண்ணி கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி மேலே வரும். அப்போ அங்கே டேமை வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம்.